இப்போ வரையும் மேசராசிக்காரங்க நண்பர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்காங்க. இந்த முறை குருவின் அனுகிரகத்தால, அவருடைய பார்வையின் மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வரக்கூடிய ஒரு பாக்கியம் சிறப்பான செயல்பாடாக நடக்கப்போகுது. இன்னொரு விஷயம் நம்மளுடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசிக்கு கரெக்ட்டா 12ஆம் இடத்துல வக்ரமாயி உட்கார்ந்திருக்காரு. ம். அவர் தான் வக்ர நிலையில உட்கார்ந்திருக்காரு. அதான் கரெக்ட். ம். அப்ப வக்ர நிலையில உள்ள சனி பகவான குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பார்க்குறார். ம். அந்த 9ஆம் பார்வைங்கிறது மிகப்பெரிய விசேஷமான பார்வை. அப்ப சனி பகவானுடைய கோபம், பிரச்சனைகள், அழுத்தம் அத்தனையும் என்ன பண்ண போறாரு? குரு அப்படியே ஸ்லோ பண்ணு. இவன் என் வீட்டுக்காரன், என் ம். சொந்தக்காரன் அப்படிங்கிற மாரி ஒரு சொல்லி ஸ்லோ பண்ண வைக்க போறார். அப்ப ம். நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். ம். கண்டிப்பா நம்மளுடைய மேசராசிக்காரங்க வெளிநாடுக்கு முயற்சி எடுத்து பல தடை இருக்கு. பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயமோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல தடையாவே இருக்குனாங்கன்னா, குரு பகவானுடைய இந்த கிட்டத்தட்ட அந்த அதிசார நேரங்கள்ல முயற்சி எடுத்தா ம். உறுதியா வெற்றி கிடைக்கும். நாடு விட்டு நாடு போறது, அதுபோல எக்ஸ்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பிசினஸ்லாம் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான விஷயங்கள், ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமா வழங்கப் போறாரு. அதனால கவலைப்படாம குரு அதிசாரத்தை எதிர்பார்த்து இவங்க செயல்படுத்தலாம், வெற்றி காணலாம்.